ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷைன் ஆன் மீயோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லினியோ நீஷு 2 பேரும் எல்லார் முன்னாடியும் கையை பிடிச்சிட்டு வெளியே வந்திருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. நீஷு பாக்குறா, இப்ப வெளியே போறோமா, பயங்கர குளிரா இருக்கு, பில்டிங் குள்ளேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றா. பில்டிங் குள்ள தான், இங்க பாருங்க நல்லா ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு லினியோ அவளை ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு, உள்ள எனக்கு மூச்சே முட்டிடுச்சு, இவ்வளவு ஹை ப்ரொஃபைலா நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் இருந்தேனா அப்படின்னு லினியோ கேட்டுட்டு இருக்கான். நீஷு வேகமா அவனை திரும்பி பார்த்துட்டு இருக்கா. லினியோ அவளை பார்த்து சிரிச்சுட்டே அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீஷு ஷாக் ஆயிடுறா ஒரு செகண்ட். நீஷுட்ட லினியோ சொல்லிட்டு இருக்கான், என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நீ இருக்கதால எனக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு, என்னை அங்கிருந்து வெளியே கூட்டு வந்தல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னை பத்தி நீ அந்த அளவுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு சிரிச்சிட்டு இருக்கா, சரி ஓகே அப்படின்னு. இதுவரையே இந்த இடம் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இடமா தான் இருந்தது, ஆனா இனிமே எனக்கு அப்படி இல்ல, அது மட்டும் இல்லாம இது எனக்கு தேவையும் இல்ல, நான் மறுபடியும் மெடிசனுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு லினியோ சொல்றான். நீஷு ஷாக் ஆயிடுறா. எப்பவுமே உங்க டேபிள் அந்த பீன்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த டயலாக ஒரு நாள் என்கிட்ட சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சீக்கிரமா அது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல, நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீஷு உங்க மாமாவோட சேர்ந்து மறுபடியும் கார்ல போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க அத்தைக்கு அந்த அங்கிள் போன் பண்ணிட்டு, உன் பொண்ணு இருக்காளே செம்மையா வந்துட்டு லினியோ கூட எல்லார் முன்னாடியும் கையை பிடிச்சிட்டு வெளியே நடந்து போனான்னு அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இப்ப வந்து நம்மள கூட்டிட்டு ஊருக்கு வர வேணாமா, நம்ம லினியோ கூட நாளைக்கு ஊரெல்லாம் சுத்திட்டு அப்புறமா கிளம்பி வந்துருவாலாம் அப்படின்னு போன்ல சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. நீஷு கிட்ட அவங்க அத்தை போன்ல ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க. நீஷு பத்திரமா போயிட்டு வந்துரு, ஆனா மிட் நைட் குள்ள திரும்ப வந்துடணும், இன்னைக்கு வெளியே போகும்போது கூட ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு இவ்வளவு போனை கட் பண்றா. அங்க போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் லினியோவை பாக்கிறதுக்காக நீஷு வேகமா வெளியே ஓடி வரா. அங்கிள் ரூம்லயே இருந்துட்டு இருக்காரு. எங்க போலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு லினியோ கேட்டுட்டு இருக்கான். வயிறு ஃபுல்லா இருக்கு, ஆனாலும் லைட்டா ஏதாவது சாப்பிடணும், ஜாலியா எங்கேயாவது போய் சுத்தி பார்க்கணும், வாங்க போலாம் அப்படின்னு நீஷு கூட்டு வந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஜாலியா நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஒயின் குடிச்சீங்களா இல்லையா பார்ட்டில, உங்களை பார்த்தா குடிச்ச மாதிரியே இல்லையேன்னு சொல்ல, கொஞ்சமா குடிச்சேன், ஆனா அவங்க கிட்ட நான் நல்லா கம்பெனி கொடுத்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுக்கிட்டேன் அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். ஆமா அன்னைக்கு சார் இவ்வளவு ஒயின் நல்லா குடிக்க முடிஞ்சவர் தான், உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துல எல்லா ஒயினையும் ஏன் தலையில கட்டினீங்களா அப்படின்னு பாக்க, பழைய கதையெல்லாம் இனிமே மறுபடியும் பேசக்கூடாது, இதுக்கு மேல எல்லா கல்யாணத்துலயும் உனக்கு பதிலா சேர்த்து நானே ஒயினை குடிச்சிருவேன், ஆனா ஒரே ஒரு கல்யாணத்தை தவிர அப்படின்னு சொல்ல நீஷு சிரிச்சிட்டு இருக்கா. யாரு கல்யாணம்னு கேட்க மாட்டியா அப்படின்னு லினியோ சொல்ல, நான் என்ன ஸ்டூபிடா யாரு கல்யாணம்னு கேட்கறதுக்கு அப்படின்னு அவ சிரிச்சிட்டு இருக்கா. லினியோ பாக்குறான், அறிவாளிதான் நீ அப்படின்னு, உன் முகம் ஏன் இவ்வளவு சில்லுன்னு ஆயிடுச்சு, ரொம்ப குளிருதா அப்படின்னு அவளோட கோட்டுக்குள்ள அப்படியே அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நீஷு சிரிச்சிட்டு இருக்கா அவனை பார்த்து. ஒன்னு சொன்னா கோச்சுக்காத, பயங்கரமா வெளியே எங்க போனாலும் குளிருது, என் வீடு பக்கத்துல தானே இருக்கு, அங்க போலாம், நான் உன்னை சீக்கிரமா கொண்டு வந்து மறுபடியும் அங்கிள் இருக்க ரூம்லயே விட்டுடுறேன், ஆனா அது வரையும் என் வீட்டுக்கு வந்தா என்னோட குட்டி வயசு போட்டோ எல்லாம் பாக்கலாம், ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஜாலியாவா எந்த மாதிரி அப்படின்னு நீஷு கேக்குறா. அது வந்து அப்படின்னு லினியோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீஷு பாக்குறா, ஏய் இல்ல நான் அதெல்லாம் எதுவும் மீன் பண்ணலன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் நீ மீன் பண்ணலன்னு எனக்கும் நல்லா தெரியும், கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், நமக்கு அதுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராது இல்ல, சரி ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நீஷு ஓகே சொல்லிடுறா. 2 பேருமா லினியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. லினியோ நீஷுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆனா அப்புறம் தான், ஃபர்ஸ்ட் போட்டோஸ் தான் பாப்பேன்னு சொல்ல, ஸ்டடியில இருக்கு, வா உள்ள போலாம் அப்படின்னு நம்மள ஸ்டடி ரூம்குள்ள கூட்டு வரான். எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு, நான் மெடிசன் படிக்கும் போது வாங்கின எல்லா புக்ஸும் இந்த இடத்துல தான் இருக்கு, நாங்க வெளிநாட்டுல முடிச்சிட்டு வரும்போது எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன், ஆல்பம் போடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, சோ நான் காலேஜ்ல எடுத்த போட்டோலாம் இங்கதான் புக்ஸுக்குள்ள இருக்குன்னு ஒரு புக் எடுக்கிறான். உள்ள பார்த்தா ஒரு போட்டோ இருக்கு. ஆஹா அதே பவுல் கட்டா அப்படின்னு நீஷு பாத்துட்டு இருக்கா. சரி சின்ன வயசு போட்டோ எங்கன்னு கேட்க, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய வயசு போட்டோ தான் இங்க இருக்கு, சின்ன வயசு போட்டோலாம் என் தாத்தா பாட்டி இருந்த வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ல, நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல, கூட்டு வந்து என் மூஞ்சில மண்ணலி பூசிட்டீங்கன்னு நீஷு அவன் கிட்ட சிரிச்சிட்டு இருக்கா. லினியோ பாக்குறான், இன்னொரு தடவை அங்க போலாம், அங்க போகும்போது காட்டுறேன் அப்படிங்கும் போது நீஷு வேகமா இன்னொரு புக் எடுக்கிறா. அந்த புக்ல இருந்து நம்ம லினியோட ஸ்கெட்யூல் விழுது, படிக்கும் போது ரொம்ப பிஸியா இருந்திருப்பான் போல, இவ்ளோ கஷ்டமா எல்லா பீரியட்ஸும் இவ்ளோ ஃபில்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீஷு கேக்குறா. கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லா பீரியட்ஸும் ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறான் லினியோ. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பார்த்தவன் சோகமா இருக்கதை பார்த்துட்டு நீஷுக்கு கஷ்டமாயிடுது, நம்ம இந்த புக் எடுத்ததாலதான் ஏதாவது சோகமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கையை பிடிச்சுக்கிறா. லினியோ சொல்றான், உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, நான் வந்துட்டு பிசினஸ் தான் படிக்கலான் இருந்தேன், ஆனா கரெக்டா எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸ் எழுதுவோம்ல, அதுக்கு முன்னாடிதான் என்கிட்ட ஒருத்தங்க பேசி என் ஐடியாவை மாத்திட்டாங்கன்னு சொல்ல, நீஷு பாத்துட்டு இருக்கா. யார் அது, ஏன் மாத்துனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுவா, அது கொஞ்சம் பெரிய கதை, உங்க வீட்டுல ஆல்ரெடி எங்க வீட்டை பத்தி சொல்லிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, நீஷு ஆமா அப்படின்னு தலையாடுறா. நான் சொல்லி என் ஃபேமிலி கதையை கேக்குறியா அப்படின்னு லினியோ சொல்றான். நீங்க சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நீஷு சொல்ல, உன்கிட்ட எல்லாத்தையும் நானே சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அது ரொம்ப பெரிய கதை, உனக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போகணும் இல்லன்னு சொல்ல, முடிஞ்ச வரை இப்ப சொல்லுங்க, ஃபியூச்சர்ல நம்ம நிறைய நைட்ஸ் ஒன்னா தானே இருக்க போறோம், அப்ப எல்லா கதையும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா.
லின்யூ அவளை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு, நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பாவை ஃபாரின்ல போட்டாங்க, அதனால நாங்க அங்க ஃபேமிலியா போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அப்பாக்கு அங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அம்மா தாத்தா பாட்டி வேற இங்க இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன தாத்தா பாட்டி கூடயே விட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு 7 வயசு. நான் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தேன். அப்பப்போ எங்க ஷெங்கு தாத்தா இருக்காருல்ல, அதான் என் அம்மாவோட அப்பா, என்ன சில நாள் கூட்டு போயிட்டு அவரோட பங்களால வச்சுப்பாரு. ஆனா அப்ப என் அப்பாவோட அம்மா அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நான் அவங்க கூடயே சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். ஆனா அப்பா உடம்பு முடியாம சீக்கிரமா இறந்து போனதால தாத்தாக்கும் உடம்பு முடியாம சீக்கிரமாவே இறந்து போயிட்டாரு. அந்த வருத்தத்தை அவரால தாங்கிக்கவே முடியல. தாத்தா பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் அம்மா என்ன மறுபடியும் சுவிட்சர்லாந்து வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா நான் அதுக்குள்ள இங்க சூப்பரான ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். அப்புறம் நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு. நான் வேற நல்லா படிச்சிட்டு இருந்தேனா, சோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களும் விட்டுட்டாங்க. நானும் அங்க போகவே இல்ல. அதுக்கப்புறம் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக போகும்போது ஒரு தடவை ஒருத்தங்க என்ன கூப்பிட்டு என் அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைய பிசினஸ் தான் படிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா தாத்தாக்கும் ஹெல்ப் பண்ணலாம், அப்பாவோட லெகசியையும் கண்டினியூ பண்ணலாம்னு யோசிச்சேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மனசு மாறிட்டேன்னு சொல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி வேணும்னு யாரும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, இது எவ்வளவு வர்ஸ்ட் இல்ல அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதனால தான் நான் மெடிசனுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஏன்னா நம்ம டாக்டர் ஆகும்போது டெய்லி வாழ்க்கையில பிறப்பு சாவெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். அதனால நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டிக்கு அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அப்புறம் தாத்தா என்ன கூப்பிட்டாரு, இதுக்கு மேல என்ன பண்ண போற, இந்த கம்பெனில வேலை பாரு அப்படின்னு சொன்னாரு. நானும் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு போற நிலைமையில இருந்தது. ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் எப்படி சரி பண்றதுன்னு சில ஐடியா கண்டுபிடிச்சேன். தாத்தாக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் நீ இருக்கிற பிரான்ச்க்கு ஒன்னு அனுப்புனாரு. உன்னை நான் மறுபடியும் திரும்ப பார்த்தேன். உன்னை பத்தி முழுசா புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு லின்யூ சொல்ல ஆரம்பிக்கிறான். நீஷு அவன் மேல சாஞ்சிட்டு ஃபுல் கதையும் கேட்டுட்டு இருக்கா. முன்னாடி எனக்கு நீ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு டிட்டாச்டு ஸ்டேட்ல தான் இருப்பேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீஷு எனக்கு வாழ்க்கையே புதுசா மாறின மாதிரி இருக்கு. நான் மறுபடியும் அந்த பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணல. அப்ப எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் கிடைச்ச மாதிரி இருந்தது. சோ நான் வந்துட்டு திருப்பி அந்த ஃபீல்டுக்குள்ள போலான்னு இருக்கேன். ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் நான் தனியா ஒரு பெரிய ட்ரிப் போனதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு லின்யூ சொல்ல ஆரம்பிக்கிறான். நீஷு பாக்குறா, நீங்க செம்ம ஆளு, அமேசிங்கான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அமேசிங்கா தான் இருந்தேன் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைய. இப்போ மறுபடியும் அந்த பாதைக்கு போக ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்க நீஷு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. எல்லாமே ஹாப்பியா முடியும் அப்படின்னு. 2 பேரும் கிளம்பி மறுபடியும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. நீஷு ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்கா. எனக்கு பிடிச்சிருக்கு, சிஇஓ லவ் பண்றதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. நீங்க அடுத்து என்னவா போறீங்க, டாக்டர் ஆகலாம், இல்ல வந்து மெடிசனை டீச் பண்ற ப்ரொஃபசர் ஆகலாம், இல்லன்னா ரிசர்ச் பண்றதுக்கு போலாம், என்ன வேணா ஆகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன், பாய் ஃப்ரெண்ட் இப்படி ஒரு ஆளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ அவ கூடயே சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். என் ப்ரொஃபசர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர் பிரெயின் இன்டர்ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி. அந்த ரிசர்ச்க்கு அவங்க முன்னாடியே என்ன கூப்பிட்டாங்க, நான் தான் போல. இப்போ அவங்க வந்து சைனாக்கு வந்திருக்காங்களாம், என்ன மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல, போங்க போங்க கண்டிப்பா மீட் பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீஷு என்கரேஜ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. இங்க அந்த லீயோட அப்பா அம்மா, அதாவது நம்ம லினியோட அந்த அங்கிள் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்கள தாத்தா கூப்பிட்டு கண்டபடி திட்டுறாரு. இந்த லீ என்ன நினைச்சிட்டு இருக்கான், எல்லாரும் முன்னாடியும் லினியோ அவமானப்படுத்தி இருக்கான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த நம்மளே மாறி மாறி இப்படி அவமானப்படுத்திக்கிட்டோம்னா அவங்க மத்தவங்க எல்லாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புறாரு. நாளைக்கு நான் லின்யூவை பார்க்கணும், அவனை வர சொல்லுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. இங்க அடுத்த நாள் காலையே ஆகுது. நீஷு கிட்ட அவங்க அங்கிள், நான் ஊருக்கு கிளம்புறேன், நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நான் ஓகே அங்கிள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஆனா லின்யூக்கு கால் வருது, தாத்தா அவங்கள அவசரமா பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அப்படின்னு. நீஷு லின்யூ 2 பேருமே கார்ல கிளம்பிடுறாங்க. நீஷு சொல்லிட்டு இருக்கா, நீங்க போய் உங்க தாத்தாவை பார்த்துட்டு வாங்க, அது வரையே நான் இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இறங்க போறா. லின்யூ பாக்குறான், அவன் இறங்குறதுக்குள்ள அவளுக்கு வேகமா பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, இனிமே நம்ம 2 பேரும் ஒரு ஹாபிட்டா மாத்திக்கலாம், எப்பெல்லாம் நான் வந்து உன கார்ல இருந்து டிராப் பண்றனோ அப்பெல்லாம் எனக்கு கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றான். நீஷு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே, ஆனா நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துக்கு போனோம்னா கிஸ் பண்ணிட்டு ஒன்னா இறங்குது ஆக்வர்டா இருக்காதான்னு கேட்க லின்யூ பாக்குறான். உனக்கு இப்படிதான் ஒரு மூட ஸ்பாயில் பண்றதுக்கு இப்படி மனசு வருதோன்னு சிரிச்சிட்டு இருக்கான். நீஷு வேகமா சீக்கிரமா வாங்க அப்படின்னு தாத்தாவை பார்த்துட்டு வாங்கன்னு கிளம்பி ஓடி போயிடுறா. லின்யூ நேரா வரான். அந்த வீட்டுல இன்னும் 2-3 பேர பசங்க எல்லாம் இருக்காங்க. அதுல 2 பேர் லின்யூவை பாக்குறாங்க. இவங்க எல்லாம் லின்யூ கிட்ட க்ளோஸா தான் இருப்பாங்க போல. உங்க கேர்ள் ஃபிரெண்ட் எங்க பாக்கலாம்னு ஓடி வந்தோம், எங்களுக்கு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. லின்யூ தாத்தாவை பார்க்க போறான். என்னடா பிசினஸ் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், நல்லா போச்சான்னு கேட்க லின்யூ பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கான். சரிடா இப்ப அடுத்து என்ன பிளான்னு தாத்தா கேக்குறாரு. தாத்தா நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கே போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கை சரியாயிடுச்சான்னு தாத்தா கேக்குறாரு. இல்ல டாக்டர் ஆக முடியாது, வேற ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு லின்யூ சொல்றான். நீ உன் லைஃப்ல என்ன பண்ண போறியோ அது ஓ இஷ்டம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா நான் ஷேர்ஸ் எல்லாம், கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் உன் பேர்ல மாத்தலான் இருக்கேன்னு சொல்ல, லின்யூ தாத்தா என்ன சொல்றீங்க, நான் அம்மாட்ட கேட்கணும்னு சொல்றான்.
சரி போன் பண்ணி இப்ப கேளு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இப்ப சுவிட்சர்லாந்துல நைட்டு 2 மணி தூங்கிட்டு இருப்பாங்க தாத்தான்னு சொல்ல, அமைதியா அவ இருக்கானா என்ன அர்த்தம், ஓகேன்னு தான் அர்த்தம். இப்பவே லீகல் டீமை கூப்பிடுங்க, இவன் பேருக்கு எல்லா ஷேர்ஸையும் மாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், மாத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. லின்யூ பாத்துட்டு இருக்கான். அவனால எதுவுமே பேச முடியல. அமைதியா அங்கிருந்து கிளம்பி கார்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். நீஷு அப்ப ஓடி வரா. என்னாச்சு தாத்தா என்ன சொன்னாருன்னு கேட்க, கம்பெனி ஷேர்ஸ் என் பேர்ல மாத்துறாரா அப்படின்னு சொல்ல நீஷு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுறா. இங்க இந்த லீயோட அப்பாக்கும் விஷயம் தெரியுது. அவர் பயங்கரமா கடுப்பாயிட்டு நேரா நீஷுவோட அப்பாக்கு போன் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு, உன் பொண்ணும் அன்னைக்கு லின்யூவும் ஒன்னா கை கோத்துட்டு போனாங்க, இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு, இங்க பாரு லின்யூ கிட்ட எல்லா ஷேர்ஸும் போக கூடாது, வேணா ஒண்ணு பண்ணலாம், நீ பார்ட்னர் தானே, நீ மனசு வச்சா மட்டும்தான் எல்லா ஷேரும் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகும், அதை நீ தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என் பொண்ணு லவ் பண்றதே எனக்கு இப்பதான் தெரியும், நீ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த செட்டப் லேடி இருக்கால அவ உள்ள வரா. நீ வை நான் அப்புறம் போன் பண்றேன் அப்படின்னு நீஷுவோட அப்பா போனை கட் பண்ணிடுறாரு. இந்த லேடி உள்ள வந்துட்டு, என்னங்க உடம்பு முடியலையா அப்படின்னு கொஞ்சம் மாதிரி மறுபடியும் நடிக்கிறா. நான் பொண்ணை நல்லா திட்டிட்டேங்க, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டா, என்ன பிரச்சனை யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் கொஞ்சம் யோசிக்கணும், நீ வெளியே போ அப்படின்னு அந்த லேடியை அவர் துரத்துறாரு. இங்க அந்த லேடி கீழே வந்து நிக்கும் போது அவளோட பொண்ணு வந்துட்டு இருக்கா. எதுக்கு நீ வேக வேகமா நடந்து வர, டீசெண்டா மெதுவா வர தெரியாதா அப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்க, நீயா சொல்லிட்டு இருக்கா, இல்லம்மா அவர் கண்ணப்படாம இங்க இருந்து ஓடி போயிடலாம்ல, இல்லன்னா திட்டு வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த லேடி ஒன்னே கவலைப்படாத, கொஞ்ச நாள் பக்கத்திலே உட்காந்து காதலே ஓதிட்டு இருந்தோம்னா எல்லா பழியையும் தூக்கி லின்யூ மேல போட்டு அவன் மேலதான் தப்புன்னு முடிவு பண்ண வச்சிடலாம். இப்பதான் அந்த ஆள் பேசிட்டு இருக்கும் போது நான் சில விஷயத்தை கண்டுபிடிச்சேன். டிவோர்ஸ் பண்ணும்போது இந்த ஆளோட ஒய்ஃப் பாதி காசுக்கு மேல புடுங்கி இருக்கா, 50-50% தான் பிரிச்சிருப்பாங்க போல. இப்படி பார்த்தா இவன் கிட்ட பெருசா பெரிய அளவுல சொத்து எல்லாம் இருக்காது, கம்பெனி ஷேர் மட்டும் தான் இருக்கும். அவ பாரு அவளை போய் நான் முட்டாளுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், கடைசியில அறிவாளியா 50% சொத்தோட கிளம்பி போயிருக்கா. அவ இப்ப நினைச்சானா எந்த சின்ன வயசு பையனை கூட டேட் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா நான் பாரு 50 வயசுல இருக்கிற இந்த ஆள் கூட போய் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குன்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறா. சரி ஓகே நீ எங்க வெளியே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்க, என் கூட ஒரு பொண்ணு இன்வெஸ்ட் பண்ணிருக்கால அவ வந்திருக்கா, அவளை பார்க்க போறேன்னு நீயா கிளம்பிடுறா. அவ அந்த இன்வெஸ்ட் பண்ண பொண்ணு இன்னும் 2 பசங்க 4 பேருமா சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணிருக்காங்க. அந்த பையனை காட்டி, இவன் எனக்கு காசு போட்டான், அந்த ஷேர்னால 10% லாபம் எனக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல இன்னொரு பையன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கும் ஃபேமிலில இருந்து காசு வாங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் 1 கோடி ரூபாய் கேட்டா கூட ஓவரா கதை பேசிட்டு இருக்காங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கு, சீக்கிரமா நம்மளே காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்ல அந்த இன்னொரு பையன் பாக்குறான், இதுல நான் போட்ட இந்த ட்ரேடிங்ல காசு, இதுல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 95% போட்டுடுறாங்க, சோ மிஞ்சி போனா நமக்கு 5% தான் நஷ்டம் ஆகும், அதனால தான் இதுல நம்ம காசு போட்டோம்னு வச்சுக்கேன், லாபம் மட்டும் தான் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் அந்த நீயா காதுல வாங்கிட்டே இருக்கா. நானும் அதுல போடுறேன்னு சொல்ல, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கறான். நான் இப்போ 1 கோடி ரூபாய் போடலான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா நீயா பாத்துட்டு, இல்ல 1 கோடி ரூபாய் கொஞ்சம் ஓவர், ஒரு 15-20 லட்சம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க பொண்ணு சிரிக்கிறா, நானும் போடலான்னு தான் இருக்கேன், ஆனா அதுக்கு நேரா போய் டாக்குமெண்ட் எல்லாம் எழுதி கொடுக்கணும், யாராவது வேலைக்கு ஆளுங்களை வச்சு போடலான் இருக்கேன்னு சொல்ல, இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இல்ல, நானே நேர்ல போறேன் அப்படின்னு நீயா சொல்றா. அதுவும் எந்த ஊர்ல இருக்குன்னா அந்த லின்யூ நீஷுலாம் ஒரு ஊர்ல வேலை பாக்குறாங்கல்ல, அந்த ஊர்ல தான் இந்த ஆபீஸ் இருக்குன்னு பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றா. சரி ஓகே நீ போறனா ஓகே நானும் கூட வரேன் அப்படின்னு 2 பேருமே நேர்ல போய் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நீஷு அந்த புதுசா ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட கொட்டேஷன் கொடுத்தவங்க கிட்ட, நீங்க கொடுத்த கொட்டேஷன் கொஞ்சம் ஓவரா இருக்கு, நான் இப்ப ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கும் லாபம் வரணும் எனக்கும் லாபம் வரணும், இத பாத்துக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. இந்த 3 பேரும் பாக்குறாங்க. வெளியே வந்து நின்னுட்டு இந்த பொண்ணு தலையில கொஞ்சம் மிளகா அரைக்கலான்னு பார்த்தா ரொம்ப அறிவாளியா இருப்பா போல, நம்மளால ஏமாத்தவே முடியாது போலன்னு ஒருத்தர் சொல்றாரு. லின்யூ இருக்கால இங்க ஜெனரல் மேனேஜர், அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் போல, அதனால அந்த பொண்ணுக்கு பார்த்து சில வேலையெல்லாம் அவன் செய்யறான் போலன்னு இவங்க பேசிக்கிறாங்க. ஓ அப்படியா கதை, அந்த பையனுக்கு மெயின் ஆபீஸ்ல ஏதோ கனெக்ஷன் இருக்குப்பா அப்படின்னு இவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, நீஷு இது எல்லாத்தையும் காதுல வாங்கியிருப்பா. அவளுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அவ நேரா அவ ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா உட்காந்து அன்னைக்கு டின்னர் சாப்பிடுறா. ஓ இன்னைக்கு ஆளு ஊர்ல இல்லையா, அதானே எங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுறே நாங்க யோசிச்சோன்னு ஃப்ரெண்டு கிண்டல் பண்றா. நீஷு பாத்துட்டு இருக்கா, ஏண்டி ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டு போற பொண்ணு மாதிரியா என்ன பார்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே சாட்டர்டே அப்ப நீங்க நம்ம ஒன்னா வெளியே போலாமான்னு ஃப்ரெண்டு கேக்குறா. அன்னைக்கு நான் லின்யூவோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ சண்டே வா அப்படின்னு சொல்ல, அன்னைக்கும் நான் லின்யூவோட டேட் போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாரு உனக்கே மனசாட்சி இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அடுத்த சாட்டர்டே சண்டே உங்க கூட தான் வெளியே வரேன் ஓகேவா, முன்னாடியே சொல்லணும்ல அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. ஓகே அடுத்து கண்டிப்பா வெளியே போலான்னு இவங்க எல்லாம் ஒன்னா பிளான் பண்றாங்க. அப்ப நீஷு சொல்றா, என்னையும் லென்யூவையும் பத்தி இங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு.
அவங்க என்னவோ பேசிட்டு போறாங்க, அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீ, சும்மா கண்டவங்க கண்டதை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்போ லின்யூ கால் பண்ணிடுறான். இல்ல நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வரணும், நம்ம வெளியே போய் சாப்பிட போறோமா, அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்ல, அவ ஃப்ரெண்டு வேகமா ஓடி வந்து போனை புடுங்கிட்டு, உங்க கார் எங்க நிக்குதுன்னு சொல்லுங்க, அதோ வந்துட்டே இருக்கோன்னு நீஷுவை எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஏதோ சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி ரகசியமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு காருக்குள்ள ஏறிட்டு, இப்படிதான் நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா, எங்களுக்கே ஒரே திகிலா இருக்கேப்பான்னு சொல்ல, நீ தாண்டி ஏதோ டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்க, இப்பெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீஷு சொல்றா. லின்யூ பாத்துட்டு இருக்கான். நம்ம கொட்டேஷன்லாம் பார்த்துட்டு நான் சப்மிட் பண்ண மெயின் ஆபீஸ்ல அவங்க நல்ல ப்ராஜெக்டா இருக்கு, இதை கொஞ்சம் விளம்பரப்படுத்துங்க, நான் சப்சிடி வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்ல நீஷு பாக்குறா. சூப்பரா இருக்கே அப்படின்னு அதை பத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. நீஷுவும் லின்யூவும் மெயின் ஆபீஸ போய் பார்த்துட்டு, இந்த ப்ராஜெக்ட பத்தி நாங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, இத பத்தி இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு மீட்டப் மாதிரி போடலாம், எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணலாம், நிறைய பேர் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்க வரட்டும்னு சொல்ல, லின்யூ நீஷு 2 பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்றாங்க எக்ஸிபிஷன் மாதிரி, நிறைய ஆளுங்க வராங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி விசாரிக்கிறதுக்கு கேட்கறதுக்குலாம். அவங்களுக்குலாம் நம்ம நீஷு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம லின்யூக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். பார்த்தா அங்க வந்திருக்கிறது நீஷுவோட ஆன்ட்டியும் அவங்க அம்மாவும் தான். நீஷுவே இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இந்த 2 பேர் எதுக்கு இங்க வந்தாங்கன்னு. அப்ப நீஷுவோட ஃப்ரெண்டு வரா. யாரு இந்த 2 அக்காங்களும் செம்மையா இருக்காங்கல்லன்னு சொல்ல, அக்காங்களா, அவங்கள பார்த்தா ஆன்ட்டி மாதிரி இல்ல அப்படின்னு நீஷு கேக்குறா. வாய மூடுறி, மேனஸ்னு உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு திட்ட ஆரம்பிக்கிறா. இவகிட்ட எப்படி சொல்லி போய் வைக்குதுன்னு தெரியலையேன்னு அந்த ஃபங்க்ஷன் ஆரிஜினேட் ஆகுது. அங்கேயும் போய் எல்லாம் கலந்துக்கிறாங்க. நல்லபடியா திறப்பு விழா முடியுது. அப்ப இந்த 2 லேடிஸ்க்கும் ஃபுல்லா சுத்தி காட்டலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஆன்ட்டி பாக்குறாங்க. நீங்க பிஸியா இருக்கீங்க, நீங்க எதுக்குங்க, அந்த பொண்ணு வேலை பாக்குறா பாருங்க, அந்த பொண்ணை சுத்தி காட்ட சொல்லுங்க அப்படின்னு நீஷுவை காட்டுறாங்க. நீஷுவோட ஃப்ரெண்டு அவங்க ஒன்ன செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, அது நானே உன்ட்டு சொல்லான்னு தாண்டி இருந்தேன், அது அப்படின்னு நீஷு ஆரம்பிக்கிறா. உன்னை பார்த்து அவங்க திறமையானவங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், சீக்கிரம் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டே அமுச்சு விடுறா பேச விடாம. சரி ஓகே உன்ட்டு அப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு நீஷுவும் கிளம்புறா. இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு லின்யூ நீஷு அப்புறம் இந்த 2 பேரும் மொத்தமா 4 பேர் மட்டும் மிச்சம் இருக்காங்க. லேபுக்கு மட்டும் தான் போய் பார்க்கல. வாங்க அங்கேயும் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ கூட்டு போயிட்டு இருக்கான். நீங்க வந்ததும் நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. நீ இப்படிதான் அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தப்ப நானும் ஷாக் ஆனேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். ரொமான்ஸ பார்த்தல அப்படின்னு அம்மாவும் ஆன்ட்டியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நேரா லேபுக்கு வராங்க. அப்ப அங்க இருக்க அந்த இன்சார்ஜ் நமக்கு 0.5% ப்ரொடக்ஷன்ல ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள கூட்டு போறான். எல்லாரும் ஒன்னா உள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த 4 பேரும் டின்னருக்கு போறாங்க. அந்த மேனேஜர் இருக்காரே அவர் கூட அங்க வந்துடுறாரு. என்னப்பா உனக்கு உன் பேர்ல ஷேர்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு உன் தாத்தா முடிவு பண்ணிட்டாரு போல, ஆனா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அதுக்கு சம்மதம் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாரு. நீஷுவோட அம்மா பாக்குறாங்க. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் இல்லனா கூட 50%க்கு மேல இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சம்மதம் கொடுக்கணும், ஆனா அந்த சம்மதம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் நீஷுவோட அப்பா அதுல சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்க நீஷுவும் ஷாக் ஆயிடுறா. எங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவும் லின்யூவும் கார்ல ஏறிக்கிறாங்க. எங்க அப்பா உங்களுக்கு ஓகே சொல்லாம இருப்பாரு, நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு இவ ஃபீல் ஆயிட்டு இருக்கா. இங்க பாரு, அது அவருக்கு இருக்க உரிமையா அவர் செய்யறாரு, அதுல தப்பு ஒண்ணுமே கிடையாது, அதை நம்ம பாத்துக்கலாம். தாத்தா பேசினா அவரால் கேட்காம இருக்க முடியாது, நீ ஏன் அதுக்கெல்லாம் சோகமாயிட்டு இருக்க, அதை பத்திலாம் நீ கவலைப்படக்கூடாது, பிளேமையும் மேல போட்டுக்க கூடாது அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். என் பேரையே சொல்லி கூப்பிடாம அப்பல இருந்து மேனேஜர்னு கூப்பிட்டு இருக்க, எனக்கே போர் அடிக்குது அப்படின்னு லின்யூ சொல்றான். சரி அதெல்லாம் அப்புறமா பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்யூட்ட பாய் சொல்லிட்டு நீஷு கார்ல இருந்து இறங்க போயிடுறா. ஐயோ இதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வேகமா அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் இறங்கி போயிட்டு இருக்கா. லின்யூ சிரிச்சிட்டு இருக்கான். அப்பயே ஒரு மெசேஜ் வருது. ஹே லின்யூ போயிட்டு வரேன், பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அதுல அமுச்சு வச்சிருக்கா. லின்யூ அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் நீஷுவோட அம்மா அவங்க அந்த எக்ஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. உங்களை பார்க்க ஆபீஸ்க்கு வரேன் அப்படின்னு. நேரா ஆபீஸ்க்கும் போயிடுறாங்க. எதுக்கு என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க லின்யூக்கு ப்ராப்ளம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் பிரைஸ்க்கு நானே வாங்கிக்கிறேன், ஏன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. இதை சொல்லணும்னு நினைக்கவே இல்ல, ஆனா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீஷுக்கு யாருன்னு தெரியுமா லின்யூவை, அவன் எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கான்னு தெரியுமா, அந்த பையனை எதுக்கு அவ லவ் பண்ணும், அவன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க நிறைய ஷேர் தான் வரப்போகுது, நீங்க தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்க, என்கிட்ட விக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீஷுவோட அம்மா கேக்குறாங்க. அப்போ நம்மளோட இன்னொரு கம்பெனிலயும் உனக்கு ஷேர் இருக்குல்ல, அந்த ஷேர்ஸே எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லு, அப்ப நான் உனக்கு இதெல்லாம் விக்கிறேன்னு சொல்ல நீஷுவோட அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. அது எனக்கு முடியாது, ஆனா நீங்க அந்த லின்யூவோட அங்கிளுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீஷுக்கு எதிரி ஆயிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன், நீஷு உங்ககிட்ட க்ளோஸா இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, நீங்க பண்றதால அவருக்கு நீங்க தான் வில்லனா தெரிய போறீங்க, அதனால தான் உங்களை விட்டு தள்ளி போக போறா, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீஷுவோட அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இவரும் ஒரு மாதிரி சைலண்டா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மா சோகமா கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு பழைய போட்டோஸ்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. நீஷுக்கு கால் போட்டுடுறாங்க. நீஷு, இங்க பாரு, உன் அப்பாவை போய் நீங்க பார்த்து பேசிட்டு வந்தேன்னு சொல்ல. என்னமா ஆச்சு? அப்பாக்கு என்ன பிரச்சனை? நான் லினியோவை லவ் பண்றதுதான் அவருக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அப்பா இன்னொரு கம்பெனில இருக்க ஷேர்ஸ் எல்லாம் வித்தா இந்த ஷேர் எல்லாம் என்கிட்ட குடுக்குறேன்னு சொன்னாரு. நான் அப்பா நோன்னு சொன்னேன். இப்ப ஆனா ஓகே சொல்லாமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மா, அவர் தப்பு பண்றாருமா, அதுக்கு நீ ஓகே சொல்லாத. அது உன்னோட ரைட்ஸ். எனக்கு இதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. இப்படி நீ பண்ணக்கூடாது. நான் உனக்கு தெளிவா சொல்றேன். கொஞ்ச நேரம் நீ அப்படியே லைன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.